திருப்பாவை 9 தூமணி மாடத்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போது கோவிந்தன் வாழும் ஊராகிவிட்டது. கோகுலமாக மாறிவிட்டது. அவன் வசிக்கும் ஊர் உன்னதமான ஊர். எண்ணருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ்வேழு உலகும் ஆளிடம் என்றால் ஒண்ணுமோ அதனின் வேறொரு போக உறைவிடம் என்று கம்பன் எண்குணத்தான் அவதரிக்கும் அயோத்தியின் சிறப்பை நம்மால் சொல்லவும் முடியுமோ என்று சொல்வது போல் சிறப்புமிக்க திருவாய்ப்பாடியில் அவன் அவதரித்த ஊரில் துவளில் மாமணி மாடத்தை குற்றமற்ற தூமணி மாடத்தாலான மாளிகையில் துயிலும் மாமன் மகளை எழுப்புகிறாள் ஆண்டாள். அப்பெண்ணோ கண்ணன் வந்தால் அவன் கையை பற்றி சுற்றி கொண்டிருப்போமே என்று எண்ணி இப்போதே வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறாளாம். அகில் புகை கமழ கண்ணனின் பிரிவாற்றாமையால் துயில் கொண்ட மாமன் மகளே என்று ஆண்டாள் ஆயர்பாடியினரோடு தனக்கு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறாள். அவளோ கனவு கண்டதிலே எவனோ என்னகம் தொட்டு விட்டான், வினவ கண்விழித்தேன் சகியே மேனி மறைந்து விட்டான் என்று பாரதி சொன்னது போல் கண்விழித்தால் அவன் மறைந்து விடுவான் என்று துயில் கொண்டிருக்கிறாள். இவர்கள் விழிப்பது அவளுக்கு கேட்கவில்லை. ஆண்டாள் அந்த பெண்ணின் தாயாரை, மாமி, உன் மகள் ஊமையோ செவிடோ அனந்தலோ எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாள், யாரேனும் மந்திரம் செய்து விட்டார்களோ, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டதை நினைத்து மந்திரத்தால் கட்டுண்டு கிடக்கிறாளோ, அப்படியானால் அவன் நாமம் ஒன்றே இதற்கு அருமருந்து. சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ என்று அவன் நாமத்தை மாமாயன், மாதவன், திருமாமகள், கேள்வன், வைகுந்தன் என்று நாமத்தை நாவினால் நவின்று இன்பம் எய்துவோம் என்கிறாள். ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாள்.